அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் சரண்ராஜ். நம்ம சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா தினமும் 10 கொஸ்டினா டெஸ்டா பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் 10 கொஸ்டின் தான் டெஸ்டா பார்க்க போறோம். ஸோ அதனால எந்த இடத்தையும் தள்ளி பார்க்காம வீடியோ தொடர்ச்சியா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சீரிழமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆப்ஷன் ஆ சரியான விடை, சீர்மை கூட்டல் இளமை. அப்ப சீர்கூட்டல் இளமை வராதா அப்படின்னு கேட்டா அதற்குண்டான விளக்கத்தை பார்த்துடலாம். சீர் அப்படின்னா என்ன? சீர் என்பது இலக்கண அடிப்படையில், அதாவது யாப் இலக்கணத்தின் அடிப்படையில் செய்யுள் உறுப்புகளில் ஒன்று. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எழுத்து இருக்கு, ஒரு எழுத்து இருக்குன்னா எழுத்துக்கள் ஒன்று ரெண்டு சேர்ந்துச்சுன்னா அது அசை. அசைகள் கொஞ்சம் சேர்ந்துச்சு அப்படின்னா அதுதான் சீர். அப்படியே இந்த பக்கம் வாங்க. சீர்மை. சீர்மைனா என்ன? சீர்மை என்பது ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல். சீர்னா என்ன, சீர்மைனா என்னன்னு சொல்லிட்டு இந்த இரண்டுத்துக்கும் உள்ள அந்த வேறுபாடு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். சீர்னா யாப்பு இலக்கணத்தின்படி எழுத்துக்கள் சேர்ந்தா அசை, அசைகள் சேர்ந்தா சீர். அதுதான் அந்த சீரோடைய அந்த கான்செப்ட். சீர்மை அப்படின்னா ஒழுங்குமுறையை குறிக்குது. 6ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம் முதல் பருவத்துல பக்கம் 9. சீர்மை மொழி. சீர்மை என்பது ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல். தமிழ் மொழியின் பல வகை சீர்மைகளில் அதன் சொற்சிறப்பு குறிப்பிடத்தக்கது. உயர்திணை, அஃறிணை என இரு வகை திணைகளை அறிவோம். உயர்திணையின் எதிர்சொல் தாழ்திணை என அறிய வேண்டும். ஆனால் அஃறிணை அல் கூட்டல் திணை அப்படின்னா என்னதுன்னா உயர்வு அல்லாத திணை என்று பொருள் இட்டனர் நம் முன்னோர். பாகற்காய் கசப்பு சுவை உடையது. அதனை கசப்பு காய் என கூறாமல் இனிப்பு அல்லாத காய், அதாவது பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் என வழங்கினர். இவ்வாறு பெயரிடுவதிலும் சீர்மை மிக்கது தமிழ் மொழி. சீருக்கும் சீர்மைக்கும் உள்ள வேறுபாடை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சீர் இளமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது சீர்மை கூட்டல் இளமை. பாட புத்தகத்தின் அடிப்படையில் ஆப்ஷன் ஆ தான் சரியான விடை. ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக என் சிறிய வயது தமிழ் ஆசிரியரிடம் நான் கேட்டு தெரிந்தது. நன்மை கூட்டல் நீர் நன்னீர், சீர்மை கூட்டல் இளமை சீர் இளமை, பண்புத்தொகை புணர்ச்சி என்பதால் சீர்மை வருகிறது. ஸோ இதற்குண்டான விளக்கம் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் 2, சிலம்பு கூட்டல் அதிகாரம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் சிலப்பதிகாரம். சிலம்பு கூட்டல் அதிகாரம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் சிலப்பதிகாரம். கொஸ்டின் 3, கணினி கூட்டல் தமிழ் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். கணினி கூட்டல் தமிழ். ஆன்சர் கணினி தமிழ். கணினி கூட்டல் தமிழ் கணினி தமிழ். கொஸ்டின் 4, தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கு காணோம் என்று பாடியவர். ஆன்சர் பாரதியார். தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கு காணோம் என்று பாடியவர் பாரதியார். 3வது பேராகிராஃப் பாருங்க. தமிழ் இலக்கியங்கள் இனிமையானவை, ஓசை இனிமை, சொல் இனிமை, பொருள் இனிமை கொண்டவை. பல மொழிகள் கற்ற கவிஞர் பாரதியார். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கு காணோம் என்று தமிழ் மொழியின் இனிமையை வியந்து பாடுகிறார். தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கு காணோம் என்று பாடியவர் பாரதியார். அடுத்ததா கொஸ்டின் 5, மா என்னும் சொல்லின் பொருள். ஆன்சர் விலங்கு. மா என்னும் சொல்லின் பொருள் விலங்கு. கீழே இருக்கிற அந்த பத்தியை பாருங்க. ஓர் எழுத்தே சொல்லாகி பொருள் தருவது உண்டு. ஒரு சொல் பல பொருள்களை குறித்து வருவதும் உண்டு. அதற்கு சரியான விளக்கம் பாருங்க. மா என்னும் ஒரு சொல் மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு போன்ற பல பொருள்களை தருகிறது. மா என்னும் சொல்லின் பொருள் விலங்கு. கொஸ்டின் 6, கழுத்தில் சூடுவது. ஆன்சர் தார். கழுத்தில் சூடுவது தார். தார் என்பதன் பொருள் மாலை. கொஸ்டின் 7, கதிரவனின் மற்றொரு பெயர்.
ஆன்சர் ஞாயிறு. கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு. கொஸ்டின் 8. வெண்குடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் வெண்மை கூட்டல் குடை. வெண்குடை என்பதனை பிரித்து எழுத கிடைப்பது வெண்மை கூட்டல் குடை. கொஸ்டின் 9. பொற்கோட்டு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் பொன் கூட்டல் கோட்டு. பொற்கோட்டு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொன் கூட்டல் கோட்டு. கொஸ்டின் 10. கொங்கு கூட்டல் அலர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் கொங்கலர். கொங்கு கூட்டல் அலர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கொங்கலர். இந்த 10 கொஸ்டின்ல நீங்க எத்தனை கொஸ்டினுக்கு சரியா ஆன்சர் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. 6ஆம் வகுப்பு முதல் பருவம் அந்த பாட புத்தகத்துல கட்டத்துல கொடுத்து வச்சிருப்பாங்க. அதெல்லாம் முக்கியமானது. தமிழ் மொழியை எழுதும் முறை மிக எளிதுதான். இதற்கேற்ப தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வலஞ்சுழி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன. வலஞ்சுழி எழுத்துக்கள் அப்படின்னா என்ன, இடஞ்சுழி எழுத்துக்கள் அப்படின்னா என்ன? ஆ, ஏ, ஔ, ந, ஞ இதெல்லாம் வலஞ்சுழி எழுத்துக்கள். அப்ப இடஞ்சுழி எழுத்துக்கள் ட, ய, ழ. அடுத்ததான் அந்த கட்டத்தில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை பாருங்க. முதலில் ஆளப்படும் சொல், அதாவது தமிழ் என்ற சொல்லு தொல்காப்பியத்துல ஆளப்பட்டிருக்கு. முதல்ல தமிழ்நாடு என்ற சொல்லு சிலப்பதிகாரத்துல வஞ்சிகாண்டத்துல இடம்பெற்றிருக்கு. தமிழன் என்ற சொல் அப்பர் தேவாரத்துல இடம்பெற்றிருக்கு. அடுத்ததான் இந்த பாக்ஸ் பாருங்க. தாவர இலை பெயர்கள். ஆல், அரசு, மா, பலா, வாழை இதற்கெல்லாம் இலை. அகத்தி, பசலை, முருங்கை இதெல்லாம் கீரை. அருகு, கோரை இதெல்லாம் புல்லு. நெல், வரகு இதற்கெல்லாம் தாள். மல்லி அதற்கு தழை. சப்பாத்தி கள்ளி, தாழை இதற்கெல்லாம் மடல். கரும்பு, நாணல் இதற்கெல்லாம் தோகை. பனை, தென்னை அதற்கு ஓலை. கமுகு என்பதற்கு பாக்கு, அதாவது பாக்கு மரம், அதோடைய இலை கூந்தல். அடுத்ததா இந்த கட்டத்தை பாருங்க. தமிழ் எண்ணை அறிவோம். 1க்கு கா, 2க்கு ஊ, 3க்கு ஞா, 4க்கு சா, 5க்கு ரு, 6க்கு சா, 7க்கு ஏ, 8க்கு ஆ, 9க்கு கூ, 10க்கு கா 0. கொஸ்டின் 1. நன்றின்பால் உய்ப்பது அறிவு என்று கூறியவர். ஆன்சர் திருவள்ளுவர். நன்றின்பால் உய்ப்பது அறிவு என்று கூறியவர் திருவள்ளுவர். கொஸ்டின் 2. நன்னூலின்படி தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒருமொழிகளின் எண்ணிக்கை. ஆன்சர் 42. நன்னூலின்படி தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒருமொழிகளின் எண்ணிக்கை 42. கொஸ்டின் 3. எழுதினான் என்பது. ஆன்சர் வினை பகுப்பதம். எழுதினான் என்பது வினை பகுப்பதம். கொஸ்டின் 4. பெயர் பகுப்பதம் டேஸ் வகைப்படும். ஆன்சர் 6. பெயர் பகுப்பதம் 6 வகைப்படும். கொஸ்டின் 5. காலத்தை காட்டும் பகுப்பத உறுப்பு. ஆன்சர் இடைநிலை. காலத்தை காட்டும் பகுப்பத உறுப்பு இடைநிலை. கொஸ்டின் 6. ஓரெழுத்து ஒரு மொழியில் உள்ள குறில் சொற்களின் எண்ணிக்கை. ஆன்சர் 2. ஓரெழுத்து ஒரு மொழியில் உள்ள குறில் சொற்களின் எண்ணிக்கை 2. அவை நோ, து. கொஸ்டின் 7. பசு என்னும் பொருள் தரும் சொல். ஆன்சர் ஆ. பசு என்னும் பொருள் தரும் சொல் ஆ. கொடி என்னும் பொருள் தரும் சொல். ஆன்சர் ஈ. கொடு என்னும் பொருள் தரும் சொல் ஈ. ஈனா ஈகை. கொஸ்டின் 9. இறைச்சி என்னும் பொருள் தரும் சொல். ஆன்சர் ஊ. ஊ அப்படின்னா இறைச்சி என்பது பொருள். அம்பு என்னும் பொருள் தரும் சொல். அம்பு என்னும் பொருள் தரும் சொல். ஆன்சர் ஏ. அம்பு என்னும் பொருள் தரும் சொல் ஏ. கொஸ்டின் 11. நன்னூல் என்ற இலக்கண நூலை எழுதியவர். ஆன்சர் பவணந்தி முனிவர். நன்னூல் என்ற இலக்கண நூலை எழுதியவர் பவணந்தி முனிவர். 12. பகுப்பத உறுப்புகளின் எண்ணிக்கை. ஆன்சர் 6. பகுப்பத உறுப்புகளின் எண்ணிக்கை 6. கொஸ்டின் 13. பகாப்பதத்தின் வகை.
ஆன்சர் 4. பகாபதத்தின் வகைகள் 4. கொஷின் 14. வனப்பிள்ளை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வனப்பு கூட்டல் இல்லை. கொஷின் 15. பார்ப்பு கூட்டல் எனில் என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது ஆன்சர் பார்ப்பெனில். பார்ப்பு கூட்டல் எனில் என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது வார்ப்பெனில். கொஷின் 16. ஒரு வேண்டுகோள் என்னும் கவிதையை எழுதியவர் ஆன்சர் தேனரசன். ஒரு வேண்டுகோள் என்னும் கவிதையினை எழுதியவர் தேனரசன். ஏற பரியாகுமே என்னும் தொடரில் பரி என்பதன் பொருள் ஆன்சர் குதிரை. பரி என்பதன் பொருள் குதிரை. கொஷின் 18. வன்கீரை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆன்சர் வன்மை கூட்டல் கீரை. வன்கீரை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வன்மை கூட்டல் கீரை. கொஷின் 19. கட்டி கூட்டல் அடித்தல் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆன்சர் கட்டி அடித்தல். கட்டி கூட்டல் அடித்தல் கட்டி அடித்தல். காளமேக புலவரின் இயற்பெயர் ஆன்சர் பரதன். காளமேக புலவரின் இயற்பெயர் பரதன். மாரி என்பதன் பொருள் மாரி என்பதன் பொருள் ஆன்சர் மழை. மாரி என்பதன் பொருள் மழை. கொஷின் 22. பழமொழி 400 நூலின் ஆசிரியர் ஆன்சர் முன்னுரை அரையனார். பழமொழி 400 நூலின் ஆசிரியர் முன்னுரை அரையனார். பழமொழி 400 டேஸ் நூல்களில் ஒன்று. பழமொழி 400 டேஸ் நூல்களில் ஒன்று. ஆன்சர் 14 கீழ்கணக்கு. பழமொழி 400 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. கொஷின் 24. திருநெல்வேலி டேஸ் மன்னர்களோடு தொடர்புடையது ஆன்சர் பாண்டிய. திருநெல்வேலி பாண்டிய மன்னர்களோடு தொடர்புடையது. கொஷின் 25. இளங்கோவடிகள் டேஸ் மலைக்கு முதன்மை கொடுத்து பாடினார் ஆன்சர் பொதிகை மலை. இளங்கோவடிகள் பொதிகை மலைக்கு முதன்மை கொடுத்து பாடினார். திருநெல்வேலி டேஸ் ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது ஆன்சர் தாமிரபரணி. திருநெல்வேலி தாமிரபரணி ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என அழைக்கப்படும் நகர் ஆன்சர் பாளையங்கோட்டை. தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என அழைக்கப்படும் நகர் பாளையங்கோட்டை. வணிகம் நடைபெறும் பகுதியை டேஸ் என வழங்குதல் பண்டைய மரபு ஆன்சர் பேட்டை. வணிகம் நடைபெறும் பகுதியை பேட்டை என வழங்குதல் பண்டைய மரபு. பாண்டியர்களின் இரண்டாவது தலைநகர் ஆன்சர் திருநெல்வேலி. பாண்டியர்களின் இரண்டாவது தலைநகர் திருநெல்வேலி. இலக்கியங்களில் திருகூடமலை என்று குறிப்பிடப்படும் மலை ஆன்சர் குற்றாலமலை. இலக்கியங்களில் திருகுடமலை என்று குறிப்பிடப்படும் மலை குற்றாலமலை. கொஷின் 31. ஓடை கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆன்சர் ஓடையெல்லாம். ஓடை கூட்டல் எல்லாம் ஓடையெல்லாம். மலையருவி என்னும் நூலை தொகுத்தவர் ஆன்சர் கி.வா. ஜெகநாதன். மலையருவி என்னும் நூலை தொகுத்தவர் கி.வா. ஜெகநாதன். கொஷின் 33. நாட்டுப்புற பாடல்களை டேஸ் என்றும் வழங்குவர் ஆன்சர் வாய்மொழி இலக்கியம். நாட்டுப்புற பாடல்களை வாய்மொழி இலக்கியம் என்றும் கூறுவர். சிவந்த ஒளி வீசும் சக்கரத்தை உடையவர் ஆன்சர் திருமால். சிவந்த ஒளி வீசும் சக்கரத்தை உடையவர் திருமால். அந்தாதி என்பது டேஸ் வகைகளில் ஒன்று ஆன்சர் சிற்றிலக்கிய. அந்தாதி என்பது சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று. கொஷின் 36. 4000 திவ்ய பிரபந்த பாடலை தொகுத்தவர்
ஆன்சர் நாதமுனி. 4000 திவ்ய பிரபந்த பாடலை தொகுத்தவர் நாதமுனி. கொஸ்டின் 37. இன்சொல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் இனிமை கூட்டல் சொல். இன்சொல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இனிமை கூட்டல் சொல். கொஸ்டின் 38. முனைப்பாடியாரின் காலம். ஆன்சர் கிபி 13. முனைப்பாடியாரின் காலம் கிபி 13. அறநெறிச்சாரம் எத்தனை பாடல்களை கொண்டது. அறநெறிச்சாரம் எத்தனை பாடல்களை கொண்டது. ஆன்சர் 225. அறநெறிச்சாரம் 225 பாடல்களை கொண்டது. இளம் வயதிலேயே விதைக்க வேண்டியது. ஆன்சர் ஈகை. இளம் வயதிலேயே விதைக்க வேண்டியது ஈகை. கொஸ்டின் 41. உலக உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர். ஆன்சர் பாரதிதாசன். உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் பாரதிதாசன். கொஸ்டின் 42. ஒப்பறிவு நெறியை அறிமுகம் செய்வது. ஆன்சர் திருக்குறள். ஒப்பறிவு நெறியை அறிமுகம் செய்வது திருக்குறள். செல்வத்து பயனே ஈதல் என்று கூறும் நூல். செல்வத்து பயனே ஈதல். ஆன்சர் புறநானூறு. செல்வத்து பயனே ஈதல் என்று கூறும் நூல் புறநானூறு. தேவைப்படுவோர் அனைவரும் தண்ணீர் எடுத்து குடிப்பதற்கு உரிமை உடையது. ஆன்சர் ஊருணி. ஊருணி என்பதற்கு குளம், அதாவது நீர் நிறைந்த பகுதி. ஊருணி பயன்மரம் பற்றி குறிப்பிடும் நூல். ஆன்சர் திருக்குறள். ஊருணி பயன்மரம் பற்றி குறிப்பிடும் நூல் திருக்குறள். வாழ்க்கையின் கருவி. வாழ்க்கையின் கருவி. ஆன்சர் பொருள். வாழ்க்கையின் கருவி பொருள். கொஸ்டின் 47. ஊருணியை அகழ்ந்தவன். ஆன்சர் மனிதன். ஊருணியை அகழ்ந்தவன் மனிதன். செல்வத்து பயன் டேஸ் வாழ்க்கை. ஆன்சர் ஒப்பறிவு. செல்வத்து பயன் ஒப்பறிவு வாழ்க்கை. கொஸ்டின் 49. ஒரு பொருளை விளக்க மற்றொரு பொருளை உவமையாக கூறுவது. ஆன்சர் உவமையணி. ஒரு பொருளை விளக்க மற்றொரு பொருளை உவமையாக கூறுவது உவமையணி. கொஸ்டின் 50. வையகம் தகழியா வார்க்கடல் நெய்யாக என தொடங்கும் பாடலில் இடம்பெறும் அணி. ஆன்சர் உருவகம். வார்க்கடல் நெய்யாக, வையம் அகழியாக அப்படின்னு சொல்றது உருவகம். மயில் போல நடனம் ஆடினால், மயில் போல அப்படி வந்துச்சுன்னா அது உவமை. இரண்டும் ஒன்றே என்ற அளவுக்கு சொல்றது அது உருவகம். இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.